இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வராங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிராண்ட் கொலாபரேஷன் நடக்கும், நாளைக்கு அது மூலயமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினப்பில் அவங்க வராங்க. ஃபர்கெட்டிங் தி ஃபேக்ட் தட் அவங்களே ஒரு பிராண்டு. ஓகே, எனிபடி கேன் பிகம் ஏ பிராண்ட் டுடே. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னென்னா, இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் சமம் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட். இதுதான் டூலு, இதுதான் கேமரா, எனி மொபைல் வச்சுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட். அது பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா சார்? அவங்க தான் பிராண்ட் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கோடிங் எனக்கு நல்லா வரும்னே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எரர் மேக்ஸ் கிளவர் வந்து ஒரு சேனல் எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்துருக்கேன். தம்பி சூப்பராக வந்து அவருக்கு நல்ல கான்டென்ட் வந்து டெக்னிக்கல் கான்டென்ட் நல்லா வருது. அது தொடர்ந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அகைன் அண்ட் அகைன் கன்சியூம் பண்ணுறப்ப இதில் யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னா பீப்புள் நெவர் ஹெசிடேட் டு பே தம் பேக். நான் இப்போ நீங்கள் கான்டென்ட் போட்டிருக்கீங்க, நான் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இவர் நல்ல கான்டென்ட் போடுறாரு, இவரால் நம்ம லைஃப்பில் மாறுதல் நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட கன்சியூம் பண்ணிட்டேன். அண்ட் இதோட பெரிய மேஜிக் வந்து இது தமிழ்நாட்டில் இது சூப்பராக நடக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே ஃப்ரீயாலாம் வேண்டாம். நான் நிறையா சொல்லுவாங்க எல்லாம் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் யாரும் கிடையாது. நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன், உண்மையிலே வேல்யூ இருக்கா, நீ கொடுத்ததோட ஜாஸ்தியாக கொடுக்குறேன். இதுதான் என் கன்சியூமரோட மைண்ட் செட்டே. ஓகே, சொல்கிறது அப்படிதான் இருக்கும். அது நம்ம ஊரில் அது இன்னமும் ஜாஸ்தி. நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னா ஐ வில் பிகம் யுவர் பிராண்ட் அம்பாசிடர். அது நான் உங்களுக்காக பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி யாரோ ஒரு இடத்துல நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த இம்பேக்ட் அங்கே நடந்திருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன்னா, இப்போ உன் மூலயமா நான் வந்து ஜெயிச்சிருக்கேன், இந்த வச்சுக்கோ, நீ வளரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாட்டு நான் தமிழில் நிறைய பார்க்குறேன். எனக்கு அக்ராஸ் குளோப் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட நான் இதை ஃபீல் பண்ணது வந்து நம்ம ஊரில் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்கள் ஆடியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இல்லை. தட் மீன்ஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு டு ப்ரொவைட் சம் குட் கான்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால தான் வந்து ஐம் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அது ஒரு சைடு அது முக்கியம்தான். அங்கங்கே வந்து டல்லாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் அன்றைக்கி கொடுக்குது. அது ஒரு சைடு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுதுன்னா கூட உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பிராண்ட் ஆக முடியுமான்னு பாருங்கள். ஒன்லி பிராண்ட் கொலாபரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு யூ கேன் நாட் மேக் மணி. யூ பிகமிங் தி பிராண்டு தான் வந்து இந்த ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கும் ஒரு ஆத்தென்டிகேட் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது யூ கேன் ஓன் தி ஆடியன்ஸ்.